ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்கு அப்புறம் பயம் உண்டாகணும். இந்த உடன்படிக்கை பெட்டி என்றது உடன்படிக்கை உறவு. இந்த உறவில உண்மையாயிருந்து பரிசுத்தத்துடனே இருக்க வேண்டும். நாங்கள் ஈனோத்தாண்ட அலட்சிய போக்கில் அவதான குறைவில எங்களுடைய பெருமையில எங்களுடைய படிப்பின் தன்மையில அதை நோக்கி பார்க்க முடியாது. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் தான் அந்த அழைப்பின் பரிசுத்தத்துக்குள்ளாய் நிலைத்திருந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அதிகாரத்தை பெற்று அவரோடு இணைய வேண்டும். தேவையான வார்த்தையின் வெளிச்சம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க எங்களோடு இணைப்பில் இருக்கிறார் ஊழியக்காரர். அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பேசலாமா? எப்படி இருக்கீங்க? கேக்குதா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கிறோம் பாஸ்டர். நீங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில பாஸ்டர் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கம் கிருமையுள்ள பரம தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தரணும்ப்பா. வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருபை செய்யும். அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சமயங்கள்ல உடனே நடக்குது, சமயங்கள் நடக்க மாட்டேங்குது, டைம் ஆகுது, ஒரு போராட்டம் இருக்கு. இப்ப நான் முக்கியமா பார்க்க போறது இந்த பத்தி பார்க்க போறோம். கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற வசனம் மத்தேயு 7:7 இருக்கு. 7வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே போக போறது இல்ல. நம்ம இந்த ஜெபத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு மார்க் 11 கண்டிஷன்ஸ், ஜெபத்துக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம மார்க் 11:24-25 படிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு தியானம் எடுத்துக்கொண்ட வசனம் அது. நான் படிக்கிறேன். மார்க் 11:24 வசனம், பக்கம் எண் 66, தமிழ் பைபிள்ல. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனம் படி பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஜெபம் பண்ணும் போதே ஆவியில அது நடந்துச்சு. நம்ம எப்போ வார்த்தையோட அக்ரி பண்ணி, வார்த்தையை ஒத்துக்கொண்டு, வார்த்தையை நம்பி, வசனத்தை நம்பி நம்ம ஜெபம் பண்றோமோ அப்பவே அது நடந்து போச்சு. அதை நம்ம சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அப்படின்னா எப்படி சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது? இப்ப ஏதாவது விஷயத்துக்கு நீங்க பண்றீங்க, ஜெபம் பண்றோம், அது எப்படி உடனே நம்புறது? எப்படி சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது? எப்படி விசுவாசிக்கிறதுனாக்க, நம்ம அறிக்கை செய்யணும். இந்த மாதிரி இருதயத்துல சந்தேகப்படாம இருக்கனாக்க ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங்னு சொல்றாங்கல்ல. நம்ம அறிக்கை பண்ணும்பொழுது, நம்ம வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம அந்த வசனத்துல நமக்கு நம்பிக்கை உண்டாகும். நம்முடைய ஜெபம் எல்லாமே வசனத்தை வச்சுதான் இருக்கணும், வார்த்தையை வச்சுதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஏன்னாக்க வார்த்தையின் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். போட்டிருக்கல, அது எங்கன்னு தெரியல, சங்கீதத்துல ஒருத்தர் போட்டிருக்கோம், சங்கீதம் 139 நினைக்கிறேன். God exalted his word above his nameனு போட்டிருக்கோம். அவருடைய நாமத்தை விட வசனத்தை அவர் மகிமைப்படுத்தினார் போட்டிருக்கோம். அதனால நம்ம இந்த வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வசனத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும். நம்ம வசனத்தை நம்பணும். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இமீடியட்டா நடக்கலனாக்க நம்ம வசனத்தை அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சு விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் பொழுது அது நிறைவேற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் நிலைத்திருந்து நான் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப ஜெபத்துக்கு 2 இது கொடுத்துருக்கீங்க 24-25. முதல்ல விசுவாசிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசிடணும். எந்த ஒரு ஜெபமும் விசுவாசத்தோட பண்ணணும். இப்ப யாக்கோபுல போட்டிருக்கல, யாக்கோபுல நிறைய வசனம் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ஜெபமும் நம்ம விசுவாசத்தோட பண்ணணும். விசுவாசத்தோட பண்ணும் பொழுது அது நடக்கும். விசுவாசம் வார்த்தையில இருந்தா வர முடியும். அது ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் ஜெபத்துக்கு என்னன்னாக்க, 25 பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேர்ல உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்ப உங்களுக்கு ஒருத்தர் மேல கோபம் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னாக்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற மாதிரி நீங்க அவரை மன்னிக்கணுமா?
ஆண்டவர் நம்ம பண்ண எல்லா அக்கிரமங்களையும் மன்னிச்சிருக்காரு. சங்கீதம் 103 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிச்சிருக்காரு. எபேசியில திருப்பி திருப்பி போட்டிருக்கோம், எல்லாத்தையும் அவர் வந்து மன்னிச்சு நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் மன்னிப்பதால் மட்டுமே நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள வர்றோம். இப்ப ஆண்டவர் நம்ம மன்னிக்கல, நம்முடைய பாவங்களை நம்ம மன்னிக்கல அப்படின்னாக்க நம்ம ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. இந்த ஜோயே லைஃப்னு சொல்றாங்கல்ல, ரட்சிப்பான வாழ்க்கை. இப்ப அதுல பாத்தீங்கன்னா கிரீக்ல ரொம்ப நல்லா போட்டிருக்கோம். எப்படின்னாக்க அந்த 10 குஷ்டரோகிகள் கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சம்பவத்துல 10 பேர் வருவாங்க. அவங்க வந்து இயேசு கிட்ட கேட்பாங்க. இயேசு வந்து 10 பேரையும் குணமாக்குறாரு. நீங்க நடந்து போங்க, ஆசாரியங்கிட்ட உங்களை காமிங்க, நீங்க காமிக்க, நீங்க போகும்போது உங்களுக்கு குணமடைன்னு சொல்றாரு. அந்த கதையில லூக்கால் இருக்கு அந்த கதை, எங்கன்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 10 குஷ்டரோகி இருக்காங்க, ஆண்டவர் சொல்றாரு, 10 பேரும் போறாங்க. 9 பேர் போறாங்க, அவங்களுக்கு குணமாகுது போற வழியில. இந்த கதையில என்னாக்க, பிரீஸ்ட்ங்கிறவர் டாக்டர் மாதிரி அந்த காலத்துல. அந்த பிரீஸ்ட் வந்து குஷ்டரோகிகளை எக்ஸாமின் பண்ணி பார்த்து, குஷ்டரோகம் இல்லை இவங்களுக்கு, இவங்களை வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள, நம்ம சமூகத்துக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கிறவர் வந்து அந்த பிரீஸ்ட், ஆசாரியன்கிட்ட காமிங்கன்னு சொல்லிடுறாரு ஆண்டவர். ஆசாரியன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு போறாங்க. எங்க சமூகத்துக்குள்ள போறதுக்கு போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் சுகமாயிடுச்சு, குஷ்டரோகம் இல்ல. அந்த 10வது இருக்க ஆள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து உரத்த குரல், அந்த நல்லா போட்டிருக்கேன் பைபிள்ல. ஃபர்ஸ்ட் வந்து சத்தமிட்டு கூப்பிடுவாங்க, இயேசு எங்களை குணமாக்குன்னு. அந்த 10வது இருக்கான் பாத்தீங்களா, ஒரே ஒரு சாமரிட்டன், அந்த ஃபாரினர், அவன் வந்து உரத்த சத்தத்தோட பைபிள்ல போட்டிருக்கும். அவன் தேங்க்ஸ் கிவிங் பண்ற சத்தம் வந்து அவன் கேட்டதை விட, ரிக்வெஸ்ட் பண்ண சத்தத்தை விட ஜாஸ்தியா இருக்குமா. உரத்த சத்தத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். அப்படி அவன் நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ முழுசாயிட்டு, யூ ஹேவ் பிகம் ஹோல் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அதுல கிரீக்ல பாத்தீங்கன்னாக்க ஜோயேன்னு போட்டிருக்கும். இந்த ஜோயே லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க அவர் மட்டும் இல்ல, அவர் ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே குணமாயிருச்சு அவருக்கு, இயேசுகிட்ட நன்றி சொல்லும் போது. அது மட்டும் இல்ல, ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னாக்க அவர் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் சால்வேஷன் வந்துருச்சான். குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களாம். அந்த மாதிரி அந்த ஜோயே லைஃப்னு அதுல கரெக்டா போட்டிருக்கோம், ஜோயே லைஃப்னா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள அந்த ஆள் வந்துட்டார், அந்த குஷ்டரோகி. அந்த மாதிரி நம்ம வந்து பாவங்கள் செஞ்சிருக்கும் போது, பாவத்துல இருக்கும் பொழுது, he loved us even though we were dead in our trespasses ன்னு எபேசியன்ல போட்டிருக்கோம். நம்ம பாவத்துக்குள்ள மரிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து நம்ம ரட்சிச்சாரு, மன்னித்து ரட்சித்தார். அந்த மன்னித்து ரட்சித்ததுனாலதான் நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள இருக்கோம். நம்மளோட சமாதானம், சந்தோஷம், பீஸ், ஜாய் எல்லாம் அந்த ரட்சிப்புல இருந்து வருது. அந்த ரட்சிப்பு எப்படி வருது? ஆண்டவர் நம்ம மன்னிச்சதால வருது. ஆண்டவர் மன்னிக்கல அப்படின்னு நமக்கு ரட்சிப்பு இல்லை. நமக்கு இன்னொரு கதையும் தெரியும், இந்த பேரபிள். அதை வந்து அதுக்குள்ள ஆழமா போக வேண்டாம். பேரபிள் ஆஃப் த அன்மர்சிஃபுல் சர்வன்ட்னு சொல்லுவாங்க. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன கதை அது. எப்படின்னாக்க, அது வந்து ஒரு ஆள் இருப்பான், அவன்கிட்ட ராஜா கிட்ட போவான். ராஜா வந்து அவனை வந்து கோடிக்கணக்கில் மன்னிச்சிருப்பாரு. அவன் வீட்டுக்கு வருவான், அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவன் ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். 5 ரூபாய் திருப்பி கொடுன்னு கேட்டு அடிச்சு அவனை கொண்டு போய் சிறைச்சாலை போட்டுருவான் அந்த ஆளு, அந்த அந்த சேவகன். உடனே ஆண்டவர் வந்து கூப்பிட்டு, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இறைநரகத்துல போட்டுருவாரு. அந்த கதைக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஆண்டவர் மன்னிக்கலைனாக்க முடிஞ்சு போச்சு கதை. அதான் அதான் அந்த கதைக்கு அர்த்தமே, அந்த பேரபிளுக்கு அர்த்தமே ஃபர்கிவ்னஸ் தான். நம்ம வந்து ஆண்டவர் நம்ம எல்லாம் நம்ம மன்னிக்கிற மாதிரி நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கணும். அது எளிதா? இப்ப வந்து ஜெபத்துக்கு 2 கண்டிஷன். ஒண்ணு வந்து விசுவாசிக்கணும். 2வது கண்டிஷன், நின்று ஜெபம் பண்ணும்போது மற்றவங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா மன்னிக்கணும். அப்படி மன்னிச்சாக்க மட்டும்தான், இந்த 2 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாக்க தான் நமக்கு வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பிரேயருக்கு 2 கண்டிஷன். சரி, இப்ப கேள்வி வருது, மன்னிக்கிறது ஈஸியா? மன்னிக்கிறது கஷ்டம். ஏன்னாக்க எனக்கே அனுபவம் இருந்திருக்கு. நான் ஆண்டவருக்குள்ள வந்த புதுசுல நான் வந்து புதிய ஏற்பாடு படிச்சேன் நிறைய. அப்ப கலேஷியன்ஸ் ரொம்ப படிப்பேன், கலேஷியன்ஸ், எபிஷியன்ஸ்லாம் படிப்பேன். கலேஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. இல்ல, கலேஷியன் 6:10 போட்டிருக்கோம், பி ஃபேவர் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த், ஹெல்ப் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். தமிழ்ல வந்து விசுவாசிக்கிற குடும்பங்களை பார்ப்போமே. கலேஷியன்ஸ் 6:10, கலாத்தியர் 6:10, ரோமன்ஸ், எபேசியர், கலாத்தியர், பிலிப்பியர், எபேசியருக்கு முன்னாடி கலாத்தியர் 6:10. அது பாத்தீங்கன்னாக்க என்ன போட்டிருக்குனாக்க, கலாத்தியர் 6:10,
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சாட்டர்டே எல்லாம் போய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு, ஒரு லீகல் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து ஆஃபீஸில் லீவ் போட்டு நான் வந்து லாயர்லாம் போய்க்கி அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். 2 பேரும் வந்து ரொம்ப மோசமா என்கிட்ட நடந்துறாங்க. முதுகுல குத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க அவங்க 2 பேருமே. அப்ப எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா போச்சு. என்ன இப்படி இவ்வளவு கிறிஸ்டியன் பிரதர்ஸ் இவ்வளவு தூரம் பண்ணமே, இப்படி நம்மள வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு. கோபம்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அப்ப அவங்கள மன்னிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் ஒரு செய்தி ஒண்ணு கேட்டேன். பாருங்க, அதுக்கு தான் ஆண்டவர் வந்து போதகர்கள் அனுப்புறாரு நமக்கு. அந்த போதகர் என்ன என்கிட்ட சொன்னாருனாக்க, "சோ யுவர் ஹர்ட்ஸ் ஃபார் ஹார்வெஸ்ட்" அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. எப்படி மன்னிக்கிறது அப்படின்னாக்க, நம்ம வந்து நமக்கு அந்த கசப்பான உணர்ச்சிகள வந்து நம்ம வந்து மெக்கானிக்கலா குடுக்கணுமா. மெக்கானிக்கலா குடுக்கறதுனாக்க, அந்த கசப்பான உணர்ச்சிகள எப்ப அந்த சாத்தான் வந்து போடுவான். டப் 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 டப்ன்னு இந்த மாரி கசப்பான உணர்ச்சிகள கொண்டு வரும்பொழுது, நம்ம என்ன சொல்லணும்னாக்க, "ஆண்டவரே, இந்த கசப்பான உணர்ச்சிகள நான் உன்கிட்ட குடுத்துட்டேன் ராஜா. என்ன நீர் வெகுவாக மன்னித்திரேன். நான் எவ்வளவோ தப்பு பண்ணாலும் நீ வந்து என்ன மன்னிச்சு, மறந்து, மறுபடியும் கூப்பிட்டு, என்ன ஆசீர்வதிச்சு நடத்தினீரே ராஜா. என்னுடைய கஷ்டங்களை எல்லாம், இந்த கசப்பை எல்லாம் உங்ககிட்ட குடுத்துறேன். என்னை மன்னியும். அவங்க மேல எனக்கு கசப்பான உணர்ச்சிய எடுத்து போடும்." அப்படின்னு எப்ப நமக்கு கசப்பான உணர்ச்சி வருதோ, ஆண்டவர்ட்ட குடுத்துடணுமா. குடுத்துட்டு, "ஆண்டவரே, இந்த கசப்பான உணர்ச்சிய எடுத்து போடும், என்னை ஆசீர்வதியும்." இப்ப சாத்தானுக்கு ஆசீர்வாதத்தை கேட்கறது பிடிக்காது. பிளஸ்ன்னு சொன்னா சாத்தானுக்கு பிடிக்காது. நீங்க இந்த மாதிரி உணர்ச்சி வரும்போது ஆண்டவர்ட்ட கொடுத்து, "ஆண்டவரே, இந்த கசப்பை எடுத்து போட்டு என்னை ஆசீர்வதின்னு" சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். அப்ப கசப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முதல்ல ஒரு வார்த்தை என்னால தூங்க கூட முடியல. அந்த ஒரு வாரத்தும் போது இந்த மாதிரி இந்த மெசேஜ் வந்த போது நான் திருப்பி 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 இந்த மாதிரி ஜெபம் பண்ண எனக்கு கசப்பு உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சு. இப்ப அவங்கள பார்த்தா, "ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூன்னு" சொல்லிட்டு இப்ப திருப்பி ஏதாவது உதவி கேட்டா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. எல்லா அநியாயத்தையும் மறந்து மன்னித்து எல்லாத்தையும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளவு பேர்ட்ட கோவப்படுறோம், எவ்வளவு பேர்ட்ட இதுவா நடக்கிறோம், அதெல்லாம் அவர் மன்னிச்சு ஆண்டவர் வந்து நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. அதனால நம்ம வந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். இப்ப இத வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொன்னேன். டைம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல முக்கியமான கருத்து என்னன்னாக்க, ஜெபம் நடக்கணும்னாக்க, 1 விசுவாசிக்கணும். வசனத்தை படிக்கணும், வசனத்தை அறிக்கணும். 2வது நாம வந்து மற்றவர்களை மன்னிக்கணும். ஏன்னா மன்னிக்காம இருந்தாக்க அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னாக்க ஆண்டவரோட பவர், ஆண்டவரோட அனாயிண்டிங், ஆண்டவரோட அபிஷேகம் மூவ் ஆகாது. நம்ம ஆவியில கொஞ்சம் பலவீனப்பட்டு விடுவோம். அதனால தான் மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது பிரச்சனை இருக்கா, மற்றவர்களை மன்னிச்சாக்க தான் நம்ம வந்து முன்னேற முடியும். எனக்கு இது வந்து ஒரு ஆப்ஷனல் கிடையாது. ஆண்டவர் வந்து இத முடிஞ்சா மன்னிங்கன்னு சொல்ல, மன்னிங்கன்னு கட்டளை கொடுத்திருக்காரு. எங்கே? மார்க்ல. ஆகையால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாவது குறை உண்டாயிருக்குமானாலும், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னித்தது போல அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சா மன்னியுங்கன்னு நீங்க போடல. வசனத்துல போட்டுதான் எடுக்க முடியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னாக்க நம்ம வந்து மன்னிக்கணும். பிரச்சனை இருந்தா மன்னிக்கணும். அப்புறம் அது அது முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து எபேசியர் 5:26 வரைக்கும் நீங்க போக வேண்டாம். வாஷிங் ஆஃப் த வாட்டர் பை த வேர்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி திருப்பி மனசை வந்து நம்ம வார்த்தையை வச்சு தியானம் பண்ணும்போது அந்த அந்த ஆண்டவரின் வார்த்தைகள் நம்முடைய மனசை கழுவும். ஆக்சுவலா ஏன்னாக்க வார்த்தை ஒண்ணுதான் நம்ம வந்து மனதை மறுரூபமாக்க முடியும். நம்ம மனசு பலமா இருக்கணும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்க வார்த்தையை திரும்பி திரும்பி படிச்சு படிச்சு நம்ம வந்து கசப்புகளை எல்லாம் நம்ம நம்ம வந்து கழுவணும். கசப்புகள்லாம் we have to get rid of it. அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அப்பதான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். அத்தோட நம்ம இந்த மாதிரி மோசமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அவங்கள நம்ம பார்க்க கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஆள் ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம செய்யறதெல்லாம் அவருக்காக தான். ஒர்க் அன்டு த லார்ட்னு போட்டிருக்கோம். நீங்க வர்ஷிப் பண்றீங்களா, அவர் ஒருத்தருக்காக தான் நீங்க வர்ஷிப் பண்றீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்களா, அவர்கிட்ட மட்டும்தான் ஜெபம் பண்றீங்க. நான் பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்து ஒருத்தரை மட்டும்தான், வேற யாரையும் கிடையாது நண்பர்களே. இப்ப இதை வலியுறுத்துற மாதிரி கதை ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப பிரபலமான கதை. இந்த கதை 2ஆம் உலக போரில் நடந்த கதை. இது எப்படின்னாக்க, கோரி டென் பூம்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கூகுளில் அந்த கதை வரும் உங்களுக்கு. கோரி டென் பூம்ங்கிற அம்மா வந்து ஒரு டச் மிஷனரி, டச் கிறிஸ்டின். அவங்க ஜெர்மன் கிறிஸ்டின். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க,
இரண்டாம் உலகப் போரும் போது ஹிட்லர் வந்து யூத மக்கள் எல்லாரையும் வந்து கொலை செஞ்சாப்புல. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு கண்ணா பின்னான்னு எல்லாரையும் மில்லியன்ஸ் ஆஃப் ஜூஸ், கோடிக்கணக்கான ஜூவிஷ் பீப்புள், யூத மனிதர்கள், அவங்கள வந்து ஹிட்லர் வந்து கொலை செஞ்சுட்டாப்புல. நிறைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அது இதுன்னு போட்டு அவங்களை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. என்னக்கா அது பயங்கர போர் நடந்துச்சு யூதர்களுக்கு இருக்க. அப்போ இந்த டச்சு கிறிஸ்டியன் என்ன பண்ணாங்க, அந்த கோரிட்டன் பூம் என்ன பண்ணாங்கனாக்க, இந்த அம்மாவும் அவருடைய சகோதரியும் என்ன பண்ணாங்கனாக்க, அவங்க வந்து நிறைய யூதர்களை அவங்க வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க. மறைச்சு வச்சிருந்தாங்களா, அப்போ வந்து இந்த நாசின்னு இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அதை பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதும் இவங்களையும் இவங்க சகோதரியையும் ரேவன்ஸ்புர்க் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லிட்டு கொலை செய்யற இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் சித்திரவதை பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு சோல்ஜர் வந்து இவங்களோட இந்த கோரிட்டன் பூமோட சிஸ்டர் பெட்சி பூமை வந்து கொன்னுட்டாரு. அவர் அந்த சித்திரவதை பண்ணி ஒரு சோல்ஜர் கொன்னுட்டாரு. கொன்ன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு கோரிட்டன் பூம் வந்து விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை ஆனதும் அவங்க வந்து ஜெர்மனி முழுக்க ப்ரீச் பண்ணாங்களாம் ஆண்டவரின் அன்பை பத்தியும், ஆண்டவர் வந்து எப்படி எல்லாரையும் மன்னிக்கிறாரு அப்படின்ட்டு கிறிஸ்துவின் அன்பை பத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரச்சாரம் பண்ணி நிறைய மக்களை ரட்சிப்புகள் நடத்திட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு சர்ச்சில் அவங்க அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாராம் கடைசியில, கொஞ்சம் வயசான மாதிரி. அவரை பார்த்தது இந்த அம்மாவுக்கு ஒரே தூக்கி வரி போய் ஷாக் ஆகி போயிடுச்சு. அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்களாம். பேசவே முடியல அவங்களால. அப்புறம் தான் அவங்களுக்கு ஏன்னா அந்த ஆள் வந்து அவங்க தங்கச்சியை கொன்ன ஆளு. சரி, இந்த அம்மா பிரசங்கம் பண்ணவே முடியல, எப்படியோ முடிச்சுட்டு வராங்க. வந்து அந்த ஆள் இவங்களை நோக்கி வராரு. அந்த சோல்ஜர், அந்த தங்கச்சியை கொன்ன சோல்ஜர் கோரிட்டன் பூமை நோக்கி அடிமேல் அடி வச்சு பக்கத்துல வராரு. வந்துட்டு, சகோதரி, நான் வந்து கிறிஸ்துவனை மாறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாராம். அவங்க மன்னிச்சிருன்னு அந்த ஆள் சொன்னா கூட இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம், பயங்கர கண்ணீரும் கோபமும் வருது. அவங்கள மன்னிக்க முடியாது இவங்களால. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். தங்கச்சியை சித்திரவதை பண்ணி கொன்ன ஆள்ல இவரு எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப, அவங்களால மன்னிக்க முடியலையா, அவங்களால ரொம்ப கோவம் தான் வந்துதான். அந்த ஆள் கேட்டே நின்றுட்டு இருந்தாராம். உடனே இவங்க இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா, அவங்களோட சொந்த பலத்தால அவங்க வந்து இந்த ஆளை மன்னிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆள் பண்ணது பெரிய குற்றம், இவங்களையும் சித்திரவதை பண்ணி தங்கச்சி சித்திரவதை பண்ணி கொண்டுட்டார் அவர். உடனே அவர் சின்ன ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்ட்டு. அவங்க சொன்ன உடனே சட்டுன்னு ஆண்டவரோட பிரசன்னம் அவங்கள அப்படியே நிறைச்சுதான். அப்படியே ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் அவங்க பாடி முழுக்க அப்படி ஃபுல்லா அப்படி ஒரு லிக்விட் லவ்பாங்களா, அந்த மாதிரி அவங்க 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 ஆவியில் அப்படியே உணர்ந்தாங்களாம். அப்படியே ஆண்டவரோட பிரசன்னத்தாங்க. ஆண்டவர் உதவி செய்ததால அவரோட கையை அவர் குலுக்குனாங்களாம். குலுக்கிட்டு, உங்களை மன்னிச்சிட்டேன், சந்தோஷமா இருங்க, நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிட்டாரு, கோ அண்ட் என்ஜாய் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மன்னிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும். நம்மளால மன்னிக்க முடியலையா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்டு ஜெபம் பண்ணணும் அதுக்காக. ஆனா மன்னிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அத ஒரு சின்ன ஜெபத்தோட முடிப்போம். ஒரு சின்ன இந்த வசனம் திருப்பி படிச்சு முடிப்பேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, யூதர்கள் நின்று தான் பண்ணுவாங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. மக்களை மன்னிக்க, அவர்கள் தப்பிதங்களை நாங்கள் பொருட்படுத்தாத அவர்களை மன்னிக்க, மறக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய அன்பிலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. உம்முடைய அன்பும் சமாதானமும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் நிரப்பட்டும் அப்பா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜீவன்ல நல்ல பிதாவே, உம்மை நேசிக்கிறோம். ஆமேன். ஆமென். ஆமென். ஆமென்.